மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பவர்களே, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா கம்பெனியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். இது சளி, அதாவது வாயு பித்தம் கபத்தில் கபக்குற்றம். அப்போ 3 ராஜநாடிகளில் வாயு நாடி, பித்தநாடி, கபநாடியில் கபம் குற்றம், அதாவது கபம் அதிகமாக, கபம்னா சளி. அப்போ சளியால் வந்த ஒரு நோய் இது. அப்போ இதுதான் டிபி. இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு நோயாக தான் பரிமளிக்கப்பட்டு பெரிய அளவில் நிறைய பேர்த்த பாதிச்சுட்டு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த மழைக்காலங்கள்லாம் நிறைய பேர் பனிக்காலங்களில் சுவாச மண்டலமே பாதிக்கப்பட்டு ஈழை இறப்புமாங்க, அதாவது மூச்சு இறைக்கும். அப்படியே பாவமாக இருக்குது பார்த்தா. இந்த மாதிரியெல்லாம் பல்வேறு கொடுமையான ஒரு நோய் தான் அது. அப்போ இந்த நோயினுடைய தாக்கத்தில் இவங்க விடுபெறணும் அப்படின்னா என்ன செய்யறது? இது சித்தர்கள் அற்புதமான மருந்துலாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க துளசி. இப்போ கை மருந்தே நிறைய மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் இந்த மாதிரி முற்றிய நிலையில் உள்ள ஆஸ்துமா இந்த மாதிரி விஷயங்களை என்ன மாதிரி செஞ்சால் சரியாக வரும் அப்படின்னா, அதை விடவும் சுருக்கமாக அப்படி குழந்தைக்கு கொடுக்குற துளசி கஷாயம் இருக்க, துளசி கஷாயத்தை விட சுருக்கமாக அந்த ஈழை இருமல் சளியை போக்கிக்கலாம், ஆஸ்துமாவில் விடைபெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க செய்யறது? வேற ஒன்றும் இல்லை, உணவு கட்டுப்பாடு. இப்பவும் சொல்கிறேன், மாமிச உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். சளி பிடிச்சோன்னா கோழி அடிக்கிறது, குருமா வைக்கிறது, இது தயவு செய்து இந்த தவறான விஷயங்களுக்குள்ள அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக, உண்மையான ஆரோக்கியத்தோடு, வன்மையற்ற மனநிலையோடு, திண்ணிய நெஞ்சங்கொண்டு, தீவிர எழுச்சி கொண்டு நாம் வாழ்கின்ற காலம் வரை வளம் மிகுந்த நலத்தோடு வாழ வேண்டுமானால் இன்றைக்கு நான் சொல்ற விஷயத்த தெளிவு பண்ணிங்க. இது நான் சொல்லவில்லை, சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். அது டிபியா இருக்கட்டும், இல்லை எலும்பையே உள்ள அரிச்சற கபக்குற்றமாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, எளிய தீர்வு என்ன? இந்த டிபி நோயாளி, மூச்சு திணறல் உள்ளவங்க, மூச்சு இறைப்பு உள்ளவங்க, அதே மாதிரி சுவாச பாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பனி நிறைய விஷயம் டஸ்ட்டு சேராது, எனக்கு அலர்ஜிம்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு எளிய முறை விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும், 6 மாதம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 6 மாதம் சும்மாலாம் 1 நாளில் 2 நாள்லாம் ஆகிறது விஷயம் இல்லை. 6 மாதம் நீங்கள் இதை கரெக்டாக கை கொண்டீங்கன்னா இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக விடுபடலாம். அப்போ என்னங்க செய்யணும்னா, மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, முட்டை கூட சாப்பிடக்கூடாது. ஆனால் எல்லா மக்களுமே இதை சத்து வேணும், சத்து இருந்தால் தான் சிறப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாம் இதுதான் முதல்ல சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன உணவுங்கிறத நான் சொல்லிடுறேன். பட்டியல் ஏன்னா உணவுல இருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். எப்போதுமே உணவு தான் மருந்து. அப்போ நம்ம விருந்தை கொடுத்து தான் நோயை குணப்படுத்துகிறோம். இதுதான் உண்மை. இப்போ யார் சொன்னது இது? எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு சொல்லி, அப்பா எனக்கு சொல்லி, இப்படி வழியாக வந்துட்டு இருக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி இந்த விஷயத்தை நம்ம சரி செய்வதற்கு என்ன வழி என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம தாத்தா தான் சித்தர்கள். அப்போ முக்காலத்துல இருந்து எக்காலம் இதையே சொல்லப்பட்டிருக்கு. இது என்னங்க ரகசியத்தை உடைச்சிடறேன். நீங்களும் இதை செஞ்சு யாரெல்லாம் அந்த சளியினால கபத்துளையினால பாதிக்கப்பட்டீங்களோ நீங்கள்லாம் நலமாகணுங்கன்னு நம்ம நோக்கம். இப்போ சொல்கிறேன். அதாவது முதல்ல சாப்பாடு. நீங்கள் காலையில் கண்டிப்பாக எந்த காரணம் மட்டும் காலை தொடங்கி இரவு வரைக்குமே சுடுசாதம், அதாவது சூடாக உள்ள பதார்த்தங்கள், அவ்வப்பொழுது சமைத்த உணவுகளை தான் நீங்கள் சாப்பிடணும். இது கம்பல்சரியாக நீங்கள் 6 மாதங்களுக்கு இதை கடைப்பிடிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. எந்த காரணம் மட்டும் கூலிங் வாட்டர், ஐஸ் வாட்டர், பாட்டில் அடைச்ச விஷயங்கள், ஜூஸு, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தணும். பழங்கள் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தணும். நீங்கள் சாப்பிட்றதுக்குன்னு சில பழங்கள் இருக்குது. ஆப்பிள் மட்டும் நீங்கள் சாப்பிடலாம், அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஆப்பிள் சாப்பிடலாம்.
மற்றபடி எல்லா பழங்களையுமே மேக்சிமம் நீங்கள் தவிர்த்தரணும். நான் சொல்கிறது 6 மாதங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இதுலேருந்து முற்றிலுமாக நோயிலிருந்து நீங்கள் விடைபெறுவதுக்காக சொல்கிறேன். காலையில் உங்களுடைய காலையில் எழுந்தவுடனே நீங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். காலையில் எழுந்தவுடனே கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில் நெய்யும் வெண்ணெயும் இருக்கணும். உங்கள் சாப்பாட்டில் நெய்யும் வெண்ணெயும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வீட்டில் எப்போதுமே நெய் வெண்ணெய் ரெண்டுமே இருக்கணும். காலையில் வெண்ணெய் ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு எடுக்கணும். அந்த எடை வெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் முக்கியமாக சேர்க்க வேண்டியது 3 பொருள் தான். இஞ்சி சாறு, இந்த வெண்ணெய் நல்லா புரிஞ்சுக்கணும். வெண்ணெய், இஞ்சி சாறு, அதில் வந்து கற்பூரவள்ளி வெத்தலை, வெற்றிலை சாறு மறந்துடக்கூடாது. வெற்றிலை சாறு அதில் கேட்கணும். வெற்றிலையை நல்லா ஒரு 2 வெற்றிலையை நல்ல வெற்றிலை, கருப்பு வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிலையை நல்லா இடித்து எடுத்துக்கணும். அதில் வந்து வெற்றிலை சாறு அதில் சேர்த்துக்கணும். சும்மா 1 ஸ்பூனாவது அதில் சேர்க்கணும். வெற்றிலை சாறு புழிஞ்சு 1 ஸ்பூனாவது வெற்றிலை சாறு அதில் 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் இஞ்சி சாறு 1 ஸ்பூன். இங்கே வந்து பசு வெண்ணெய், நான் சொல்ல சுத்தமான வெண்ணெய் ஞாபகத்தில் வச்சுங்க. சுத்தமான வெண்ணெய் கடையில் ஸ்டாக் வச்சு அந்த மாதிரி வெண்ணெயெல்லாம் நான் சொல்ல. சுத்தமான பசு வெண்ணெய் கிடைச்சா பாருங்க. இல்லை சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க தேனில் சாப்பிடலாம். அது அவ்வளோதான். இல்லை அதுவும் இல்லை, சுத்தமாக இல்லைங்க, தேனும் இல்லைங்க, கிடைக்கலங்க, அதுவும் கிடைக்காதவங்க, வெண்ணெயும் சுத்தமான வெண்ணெய் கிடைக்காதவங்க சுத்தமான நெய்யில் சாப்பிடணும். அருமருந்து. நெய் பழைய நெய்யாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பழைய தேனாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோதான். இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது தூதுவேளை தலை கிடைச்சா பாருங்க. தூதுவேளை தலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தூதுவேளை பவுடர் எடுத்துங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தூதுவேளை பவுடரோடு அதை அந்த தேனில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெத்தலைச்சாறு, அதாவது வெத்தலைச்சாறு, தேன், இஞ்சிச்சாறு, இந்த 3ஐயும் கலக்கும்போது தூதுவேளை பச்சையாக கிடைக்கிறவங்களுக்கு அதே சாறு பிடிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் தூதுவேளை பவுடர் விற்கிது. தூதுவேளை பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் கலந்துக்கணும். இந்த 3-4ஐயுமே வந்து நீங்கள் நல்லா தேனில் குழப்பியோ நெய்யில் குழப்பியோ வெண்ணெயில் சேர்த்தோ காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிடணும். இது வந்து முதல் தரமானது. முதல்ல சாப்பிட்டு நீங்கள் தோசை இட்லி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. நீங்கள் சாப்பிடலாம் உங்கள் இதுக்கு. உளுந்து சேர்ந்தது தோசை இட்லி. இதில் தோசை இட்லி சாப்பிடும்போது முக்கியமாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொள்ளணும். எந்த சாப்பாடு காலைல சாப்பிட்டாலுமே பச்சையாக சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் உள்ளே இறங்கிடணும். நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை முழுமையாக செய்யக்கூடியதில் முதல் தரம் வந்து சின்ன வெங்காயம் தான். இல்லை காலையிலே அவங்க சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கும், ஆனியன் ஊத்தாப்பம் பிடிச்சிருந்தா காலையிலே சாப்பிடுங்க. அழகாக ஆனியன் ஊத்தாப்பம் நெய் போட்டு நல்லா நெய்யை மிதக்க விட்டு நல்லா பொடியாக சின்ன வெங்காயத்தை வெட்டி ஆனியன் ஊத்தாப்பம் சின்ன வெங்காயத்தில் போட்டு சாப்பிடணும். பெரிய வெங்காயம் தொட்டவே கூடாது. நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டாங்க. நல்லா நிம்மதியாக சாப்பிடணும், திருப்தியாக சாப்பிடணும். சும்மா அரைக்குறையெல்லாம் கிடையாது, நல்லபடியாக சாப்பிடலாம். நீங்கள் இதெல்லாம் பத்தியமே கிடையாது. என்ன பத்தியம் இல்லை, புளி மட்டும் சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான். தக்காளி யூஸ் பண்ணிங்க. மாமிச உணவு ஆகாது, அவ்வளோதான். மதிய உணவு அதே மாதிரி. மதியம் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் செய்யக்கூடியது ரெண்டு விஷயம். சுக்கு சிற்றரத்தை வந்து ஒவ்வொரு இன்ச்சு அளவுக்கு 2 எடுத்துங்க. நல்லா தட்டிடுங்க. தட்டி வெந்நீரில் நல்லா காய்ச்சணும். நல்லா வெந்நீரில் காய்ச்சி அந்த வெந்நீரை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நாட்டு சர்க்கரை கிடைக்காத, அதாவது பனங்கள் கண்டு கிடைச்சா ரொம்ப நல்லது. பனங்கள் கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்க. சுத்தமான நாட்டு சர்க்கரையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பனங்கள் கண்டு ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தமான பனங்கருப்பட்டி, சுத்தமான பனங்கருப்பட்டி கிடைச்சாலும் ஓகே, இல்லாட்டி பனை வெல்லம் ரொம்ப நல்லது. கல்கண்டு அதை விட நல்லது. பனங்கள் கண்டு இதை நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி மதியம் சுக்கும் சிற்றரத்தையும் இடித்து போட்டு ஒரு 200 அதாவது 300 ml தண்ணியை 200 ml காய்ச்சி அதை மத்தியானம் 12 to 1 குடிச்சிடணும். ஆஸ்துமாக்கு குடிச்சிடணும், அவ்வளோதான். அதில் அதுக்கப்புறம் மாலை முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா தூதுவேளை சூப்பு.
இந்த தூதுவேளை பொடி வாங்கி வச்சிருக்கீங்கள, இந்த தூதுவேளை பொடியில் நல்லா வந்து சூப் மாதிரி நல்லா வெங்காயம் அதெல்லாம் தட்டி சூப்புக்கு என்னென்ன செய்வீங்க, பட்டை சோம்பு இதெல்லாம் போடலாம், நல்லா மணக்கிற மாதிரி. அதில் பட்டை சோம்பெல்லாம் போட்டு ஒரு சூப். இந்த ஆட்டுக்காலுக்கு என்னென்ன போடுவீங்களோ ஆட்டுக்காலை மட்டும் போட்டுறக்கூடாது. எப்படி? ஆட்டுக்காலை மட்டும் உள்ளே போட்டுறக்கூடாது. மற்றபடி ஆட்டுக்காலுக்கு என்னென்ன பயன்படுத்துவீங்களோ, ஏலக்காய் என்னென்ன பயன்படுத்துறீங்க அத்தனையும் போட்டு அதுக்கு ஆட்டுக்காலுக்கு பேர் எதை போடணும், தூதுவேளையை போட்டுருணும். அங்கே இந்த நீங்கள் மாட்டிட்டு முடிக்கிற இந்த விஷயங்கள் பூரா வெளியே எடுத்து சளியை பூரா வெளியே கொண்டாடுறது தூதுவேளை. இந்த தூதுவேளையை அதில் போட்டு நீங்கள் சுவையாக 4 மணிக்கு ஒரு சூப் சாப்பிடுங்க. இதில் வந்து என்னென்ன போடலாம், ஏலக்காய் போடலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம். இது வந்து ரெகுலராக இருக்கணும். 4 மணினா இந்த சூப் நீங்கள் தூதுவேளை இந்த கிராம்பெல்லாம் போட்டு தூதுவேளையும் போட்டு இந்த சூப் குடிச்சே ஆகணும். கம்பல்சரியாக குடிக்கணும். கிராம்பு, பட்டை, சோம்பு, தூதுவேளை 4 மணி 4 to 5 சூப்பு குடிக்கிற நேரம். ரைட். மருந்தாவல்ல உங்களுக்கு விருந்தாவே சொல்லிட்டு இருக்கேன், அதை பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க சித்தர்களால் கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியம். இரவு அதே தான், பிடித்திருந்தா செய்யுங்க. சின்ன வெங்காயம் போட்டு ஊத்தாப்பம் சாப்பிட்றவங்க சின்ன வெங்காயம் நிறைய போட்டு ஊத்தாப்பம். சின்ன வெங்காயம் ஒரு நாளைக்கு 1/4 கிலோ வெங்காயம் உங்கள் உடம்புக்குள்ளே போயிடணும். பச்சையா ஒரு 10 வெங்காயமாவது உள்ளே போகணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த சோறுனாலும் 4 வெங்காயத்தை கடிச்சிக்கணும், அவ்வளோதான். இல்லை அதே மாதிரி வணக்கி நெய் வந்து கம்பல்சரியாக நெய்யில் தான் தோசை இதெல்லாம் ஊற்றி சாப்பிடணும். அப்புறம் இரவு வேற என்னங்க அதுக்கு மேலே சாப்பிடலாம் அப்படின்னா, அருமையான ஒரு விஷயம் என்னதுங்களா, வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா. வாழைப்பூவில் வந்து மதிய காலங்களில் வாழைப்பூ வடை போட்டு சாப்பிடுங்க. வாழைப்பூ நிறைய சத்துங்க. வாழைப்பழம் மட்டும்தான் இதுக்கு ஆகாது. வாழைப்பூ ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இதை விட இன்னும் சிறப்பான அற்புதமானது என்ன அப்படின்னா, வாழைப்பூவும் சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து சிறுகீரை இருக்குல்ல, சிறுகீரையை தொடர்ந்து சாப்பிடணும். சிறுகீரை எவ்வளோ கிடைச்சாலும் சரி அதை தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த தூதுவேளையை விட்டுறாதீங்க. தூதுவேளை ரெகுலராக 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கணும். இல்லை பச்சையாக கிடைக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம். இதுதான். இப்போ இரவு சாப்பாடாக இருக்குங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அழகாக வந்து கொள்ளு ரசம். எப்படி? இரவு கொள்ளு ரசம். பகலில் வந்து கொள்ளு அவிச்சு சாப்பிட்றது. கொள்ளு வந்து மிக மிக அற்புதமானது இந்த விஷயத்துக்கெல்லாம். உங்கள் விஷயத்துக்கு ஒவ்வொரு ஆஸ்துமா நோயாளியும் கொள்ளை வறுத்து வச்சுட்டு இட்லி பொடிக்கு பதிலாக கொள்ளு பொடி தயார் பண்ணி அதை நல்லெண்ணெய் ஊற்றி அழகாக சாப்பிடலாம். உடனே தீர்வு கிடைக்கும். இவ்வளோதாங்க. இந்த நீங்கள் மேற்கொண்டு வந்தாலே ஒரு 15 நாள் மட்டும் இது மாதிரி சாப்பிடுங்க. அது எவ்வளவு பெரிய உங்களுடைய ஆஸ்துமாவாக இருந்தாலும் சரி தான். என்ன சார், நாங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணோம், அங்கே போனோம் இங்கே வந்தோம் அதை சாப்பிட்டோம். இதை நீங்கள் சாப்பிடுங்க, 15 நாள் தான் சொல்லுங்க எனக்கு. நான் சொன்ன மாதிரி இருக்கணும். குடிக்கிறது எல்லாம் வந்து வெந்நீர். அந்த வெந்நீரில் சோம்பு போட்ட வெந்நீர் அப்படி குடிங்க. இல்லை பட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பட்டையை தூக்கி, கறி மசாலா பட்டை இருக்குது பாருங்கள், அந்த பட்டையை தூக்கி போட்டுருங்க. அதில் ஒரு 2 கிராம்பும் ஒரு பட்டை 2 ஏலக்காய் போட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி காய்ச்சிருங்க, அதை குடிங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்ட தண்ணி. இந்த தண்ணி தான் ஏலம், கிராம்பு, பட்டை 3ம் போட்ட நல்லா குடிக்கணும். கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணியை வந்து 1 லிட்டராக கூட காய்ச்சுங்க, தப்பே கிடையாது. அப்படி காய்ச்சல் தான் மருந்தே அது. அந்த தண்ணியை விடாமல் குடிங்க. அவ்வளோதாங்க. இதை மட்டுமே நீங்கள் செஞ்சு வாங்க. இதை மட்டும் செஞ்சு வந்தாலே கண்டிப்பாக அந்த டிபி, ஆஸ்துமாங்கிற ஈழ இருமல் அப்படிங்கிற இந்த ஒரு மிகவும் பாதிக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக 100% வெளியே வந்துடுவீங்க. அன்பர்களே, நான் சொல்லவில்லை, நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன விஷயம். செய்து பாருங்கள், அற்புதம் பெறுங்கள். அற்புதம், ஆனந்தம்.